ஆதியாகமும் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமும் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் சர்வ வல்லமையும் படைத்த எங்கள் அன்பின் நல்ல பரலோகத்தின் பரமபிதாவே, தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து சுகமாய் தங்க பண்ணி அவர்களை உம்முடைய மகிமையான நித்திய ராஜ்யத்திற்கென்று உம்முடைய நல்வார்த்தைகளினால் நல்ல பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஆயத்தப்படுத்தி வருகிற மேலான நம்முடைய ஸ்தோத்திர கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைகளால் நல்ல விசேஷங்களால் அவருடைய உள்ள நிரப்பப்படட்டும். அவர்களுடைய மனது, குடும்பங்கள், எதிர்காலங்கள், விசுவாசங்கள் ஊன்ற கட்டப்படட்டும். கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதத்தின் அளவுகளை புரிந்து கொள்ளவும், உம்முடைய இருதயத்தின் ஆண்டவரே விசாலங்களை புரிந்து கொள்ளவும், ஒவ்வொருவருக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அடியனை மறைத்து உம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவாராக. இயேசுவின் மூலமாய் ஜெபித்தோம், ஜெபங்களை கேட்டீர் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இல்லாத நாமத்தினாலே இந்த கர்த்தருடைய வார்த்தையை இந்த காலைவெளியிலே கேட்கும்படி உற்சாகப்படுத்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் என்கின்ற தொடர் போதனைகளை நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவர் ஆபிரகாம் என்கின்ற ஒரு மனிதனை தெரிந்தெடுத்து அந்த மனிதனை கர்த்தர் எவ்வாறாக ஆசீர்வதித்து அவனை கொண்டு எப்படியாக தேவன் தன்னுடைய சித்தத்தை, திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றினார் என்பதை நாம் வேதத்திலே அதிகமாய் பார்க்கிறோம். ஆகவேதான் நாம் எல்லாரும் விசுவாசத்தில் அநேகர் விசுவாச வீரர்கள் பட்டியலில் இருந்தாலும் கூட இந்த ஆபிரகாமின் விசுவாசமானது வித்தியாசமானது. ஆகவே நாம் எல்லாரும் விசுவாசிகளாக இருக்கிற நாம் எல்லாரும், விசுவாசத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நாம் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததி என்று அழைக்கப்படுகிறோம். அப்படியானால் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிற நமக்கும் சொந்தமாய் இருக்கிறது. அப்படியானால் ஏதோ வேதாகம காலங்களிலே, வேதாகம நாட்களிலே அவர்களுக்கு அது பொருந்தும், நமக்கு எப்படி அது பொருந்தும் என்று யோசிக்க கூடாது. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் என்றென்றும் மாறாதவர். அவர் வாக்கு தத்தம் பண்ணினால் அந்த வாக்கு தத்தம் சமீபத்தில் உள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல, தூரத்தில் உள்ளவர்களுக்கும் அது பலிக்கும். அப்படியானால் ஆண்டவர் ஆபிரகாமை பல்வேறு வடிவங்களிலே ஆசீர்வதித்ததை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் ஆபிரகாமை எதிரிகளுக்கு முன்பாக எவ்வாறு ஆசீர்வதித்தார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். ஆபிரகாமுடைய எதிரிகளுக்கு முன்பாக ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் கையில பைபிள் வச்சிருக்கிறீங்களா? கண்டிப்பா கையில பைபிள் இருக்கணும். வேதம் இன்றைக்கு நீங்கள் சுமந்தால் நாளைக்கு வேதம் உங்களை சுமக்கும். இன்றைக்கு வேதத்தை சுமக்க நீங்க யோசித்தீங்கன்னா நாளைக்கு வேதம் உங்களை சுமக்க யோசிக்காது, கண்டிப்பா சுமக்காது. ஆகவே வேதத்தை சுமந்து வாருங்கள். வேதத்தை உங்களுக்கு படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, பைபிளோடு சபைக்கு வாங்க. கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தின் ஆவியை கொடுத்து, உங்களுக்கு கல்விமானின் நாவை கொடுத்து, உங்களை கர்த்தர் படிக்கிறவர்களாய் மாற்றுவாராக. நாம் வாசித்த இந்த வேத பகுதியில அருமையானவர்களே, அங்கே கானானியரும் பெர்சியரும் அந்த நாட்களிலே அங்கே குடியிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்துல 2 விதமான செய்திகள் அடங்கி இருக்கிறது. முன்ன இருக்கக்கூடிய, அதாவது ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் என்பதை பின்னாடி நம்ம தியானிக்கலாம். ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கானானியர்களும் பெர்சியர்களும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கானானியர்களுடைய அந்த சுபாவம் வந்து ஒரு டேஞ்சரஸ் சுபாவம். அதாவது தேவனுக்கு கீழ்ப்படியவே கூடாது என்கின்ற முடிவுள்ள மக்கள், தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டோம் என்கின்ற மனதை உடைய மக்கள் இந்த கானானியர்கள். இந்த கானானியர்களை குறித்து இன்னொரு கருத்து என்ன சொல்லப்படுதுன்னா,
விக்கிரகத்திற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிற மக்கள். சிலரை பார்த்திருக்கிறீங்களா? சுவிசேஷத்தை கேட்கவே விரும்ப மாட்டாங்க. பார்த்திருக்கிறீங்களா? அவர்கள் ஏதோ ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடித்து விட்டதை போலவும், அவர்கள் தாங்கள் கண்டுபிடித்த அந்த உண்மையான தெய்வத்துக்கு எதிராக யார் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் என்பதை போல அவர்கள் விக்கிரகத்திற்கு அல்லது தேவனற்ற ஒன்றுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். சிலருக்கு சுவிசேஷம் சொல்ல போனாவே இல்லைங்க, வேணாங்க வேணாங்க வேணாங்க, எங்களுக்கு அதெல்லாம் சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கடான்னா, நாங்கள் நாங்கள் நம்புகிறதே எங்களுக்கு போதும் என்கிற அளவுக்கு, அதாவது நற்செய்தியை நல்ல காரியத்தை காதால் கூட கேட்க விரும்ப முடியாத அளவுக்கு பாவத்தால் அல்லது விக்கிரகத்தால் அல்லது தேவனற்ற காரியங்களால் தங்கள் இருதயத்தை நிரப்பின மக்கள். ஏதாவது புரியுதா? கொஞ்சம் கஷ்டம் இல்ல? ஏன்னா நாம் எல்லாரும் அப்படியாக அன்னாளின் கண்ணீரை கண்டவர், ஆகாரின் கண்ணீரை கண்டவர், ரெபேக்காளின் கண்ணீரை கண்டவர், உன் கண்ணீரையும் காண்கிறார், உன்னை காண்கிறார் அப்படின்னே செய்திகளை கேட்டு பழகிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு தோணுது. பரவாயில்ல, ஆனாலும் உங்களுக்கு புரியுது நம்புறேன். புரியுதவங்க மட்டும் நாங்க புரிய வைக்கிறோன்றது ஒரு பக்கம், நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்றது தான் உண்மையான ஒரு ஆசீர்வாதமா இருக்குது. சரி கவனிங்க, தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டோம் என்கின்ற மனதை உடைய மக்கள். ஏன் சின்ன பிள்ளைகளுக்குள்ள நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். கடந்த நாள்ல ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு பிரேயர் நடக்குது. அந்த வீட்டுல இருக்கிற அந்த பையன் பிரேயருக்கு வர மாட்டேன்றான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பிறந்ததே அப்பா அம்மா கிறிஸ்டியன், பிறந்ததே ஜெபத்துல, பிறந்த நாள்ல இருந்து கேட்டுங்கிறது இயேசு, பிறந்த நாள்ல இருந்து போய்ங்கிறது சர்ச்சு, பிறந்த நாள்ல இருந்து பார்த்துங்கிறது பைபிள். ஆனா ஒரு ஜெபத்துக்கு வானா வர முடியாது, நான் வர விரும்பல என்கிற அளவுக்கு இன்றைக்கு கடினமான ஒரு தன்மைகள் பூமியிலே காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு முன்பாக தேவன் தம்முடைய ஜனங்களை வெட்கப்பட்டு போக விட போறது இல்லை. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு முன்பாகவும் தேவன் தம்முடைய ஜனங்களை உயர்த்த போகிறார். அதிகமாக இந்த உலகத்தின் விக்கிரக காரியங்களிலே மூழ்கி, தேவனற்ற ஒரு நம்பிக்கையில மூழ்கி, தேவன், அதாவது எல்லாம் புரிந்து கொள்ளணும், இந்த வேதத்தின் கோட்பாட்டுக்கு, இந்த வேதத்தின் அந்த அந்த இசைவுக்கு தங்களை இணங்கிக் கொள்ளாத, தங்களை இணைத்துக் கொள்ளாத எல்லாருமே விக்கிரக ஆராதனைக்காரர்கள் தான். நீங்க ஏதோ ஒரு ஐடலை போய் வணங்க, ஒரு சிலையை வச்சு, ஒரு உருவத்தை வச்சு, ஒரு சுரூபத்தை வச்சு, மனித கைவண்ணத்தால் செய்யப்பட்ட ஏதோ ஒன்றை வச்சு வணங்கினா தான் அது விக்கிரகம் நினைக்காதீங்க. இந்த வேதத்தினுடைய பரலோகத்தின் பயணத்திற்கு, பரலோகத்தின் பாதைக்கு இசைந்து வராத எல்லாருமே விக்கிரக ஆராதனைக்காரங்க தான். நீங்க சபைக்குள்ள இருந்தாலும் சரி, நீங்க சபைக்கு வெளியே இருந்தாலும் சரி, நீங்க யாரா இருந்தாலும் இந்த வேதாகமத்தினுடைய அந்த அந்த ஓடைக்கு, அந்த வேதம் ஓடுகிற அந்த ஓடையின் பக்கமாகவே நீங்கள் ஓடி விடாவிட்டால் நீங்கள் தேவனற்றவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்டவர்கள் அந்த கானானியர்கள். அது மாத்திரமல்ல, தீய பழக்க வழக்கத்தை தப்புன்னே தெரியாத அளவுக்கு தீய பழக்க வழக்கத்தால் நிறைந்தவர்கள். விளங்குதா உங்களுக்கு? சிலருக்கு தாங்கள் செய்யறது தப்புன்னு தெரியும், ஆனா செய்வாங்க. சிலருக்கு தாங்கள் செய்யறது தப்பே இல்லைன்றதுனால தொடர்ந்து அதை செய்வாங்க. தீய பழக்க வழக்கத்தால் நிறைந்த மக்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் கானானியர்கள். அவர்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியில, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இவர்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியில இப்ப ஆபிரகாம் போய் குடியிருக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனா ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் என்ன? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் என்ன? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை பெருமைப்படுத்துவேன், நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் மணலைப் போலவும் திரளாக வர்த்திக்க பண்ணுவேன். எதிரிகள் யாராக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்காதிருங்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய பலமானவர்களை நீங்கள் பார்க்காதிருங்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அடங்காத மக்களை நீங்கள் பார்க்காதிருங்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிற கீழ்ப்படியாத அந்த கூட்டத்தை பார்க்காதிருங்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த பயங்கரமான அந்த விக்கிரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மக்களை நீங்கள் பார்க்காதிருங்கள்.
எந்த உலகத்தின் எந்த மனிதனை பிரகாசிப்பிக்க பண்ணி எந்த இடங்களிலும் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். பெர்சியர்கள் யாருன்னு பாருங்க. பெர்சியர்கள் யார் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு தெரியுமா? அதாவது ஈராக்கை சேர்ந்த, இன்றைய ஈராக் தான் கடந்த காலத்து பெர்சியா, கடந்த காலத்து பாபிலோன், இந்த நாள்ல ஈரான், கடந்த காலத்து பெர்சியா, இந்த நாள்ல ஈராக். ஈராக்ல பெர்சியர்கள், பெர்சியர்களுக்கு இன்றைக்கு ஒரு பேர் பார்சியர்கள், பார்சிஸ். ரத்தன் டாட்டான்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுங்களா? ஞாபகம் இருக்குதா? ரத்தன் டாட்டான்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் பார்சி, அதாவது ஈராக்ல இருந்து குடியேறியவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, மிகுந்த ஐதீகமான மதவாதிகள், மிகுந்த ஐதீகமான மதவாதிகள், தாங்கள் கொண்டிருக்கிற கோட்பாடுகளில் மிகவும் வைராக்கியம் உடையவர்கள். அவர் டெத்தான பிற்பாடு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன பண்ணக்கூடாது, அடக்கம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? கொண்டு போய் உயரத்துல ஏதாவது ஒரு கோபுரத்துக்கு மேல என்னை வச்சு விட்டுருங்க, பறவைகளுக்கும் மற்றவர்களுக்கும் நான் நான் பிரயோஜனப்பட்டு போறேன் அப்படின்னாரு. தாங்கள் கொண்டிருக்கிற கொள்கையில் எவ்வளவு பெரிய, அதாவது பொருளீட்டு அளவில் தனிநபர் வருமானத்தில் ஒரு வேலை முகேஷ் அம்பானியும் அல்லது அதானியும் டாட்டாவை மிஞ்சி இருந்தாலும், ஒட்டுமொத்த அவர்களுடைய நெட்வொர்க் இருக்கு இல்லையா, அந்த ஒட்டுமொத்த அவர்களுடைய தொழில் சாம்ராஜ்யத்தினுடைய அளவீட்டின்படி இன்னைக்கும் டாடா தான் ஃபர்ஸ்ட். அவ்வளவு பெரிய கோடீஸ்வர ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைவர் சொல்லுகிறார், தான் கொண்டிருக்கிற கொள்கைதான் உறுதி, தான் கொண்டிருக்கிற கொள்கைதான் முக்கியம். அப்படிப்பட்ட மத கோட்பாடுகள் அல்லது கொள்கை கோட்பாடு உடைய ஜனங்கள் இந்த பெர்சியர்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய மனநிலை என்ன சொல்லுகிறதோ அதை உறுதியாய் பின்பற்றக்கூடியவர்களாம். சிலருக்கு என்ன பிரச்சனைனா, எது அது நம்ம சோத்துல எழுதி போட்டிருப்போம், ஃபேக்ட், ஃபெய்த், ஃபாலோ, இதான் கரெக்ட். நம்மளுங்க எப்படி இருக்கிறாங்க? ஃபெய்த், ஃபேக்ட், ஃபாலோ. அதாவது வேதம் சொல்லுகிற உண்மை எதுவோ அந்த உண்மைக்கு நேராக மனநிலையை மாத்துறதுல, நம்முடைய மனநிலை என்னவா இருக்குதோ அதைத்தான் உண்மையாக நம்புவது. ரொம்ப ஆபத்தான ஜோனுங்க அது. இருக்கிறதுல மிகப்பெரிய ஆபத்தான பகுதி, நான் நினைக்கிறது தான் சரி, நான் நினைக்கிறது தான் நடக்கணும் என்கின்ற மனநிலை ஆபத்தின் உச்சகட்டம். தேவன் என்னை குறித்து என்ன யோசிக்கிறார், வேதம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறது, இந்த உலகத்தில் வானத்தில் எனக்கு மேலாக ஒரு மாபெரும் சர்வ வல்லவர் இருக்கிறாரே, எல்லாரையும் ஜெயிக்க முடியும், எல்லாரையும் வெறுக்க முடியும், யாரும் இல்லாமல் வாழ முடியும், எல்லாரும் வேண்டாம் என்று சொல்லி முடிவெடுக்க முடியும். ஆனா சர்வ வல்லவரை இல்லாமல் வாழ முடியாது, சர்வ வல்லவருடைய நிழல் இல்லாமல் வாழ முடியாது, வாழ முடிஞ்சாலும் பரலோகம் போய் சேர முடியாது. அப்படியானால் இந்த பெர்சியர்கள் தங்களுடைய மனசு சொல்றதை நம்புறவங்க, உண்மை எது என்பதை நம்புகிறவர்கள் அல்ல. அப்படிப்பட்ட ஜனத்துக்கு முன்னாடி, அது மாத்திரமல்ல, மிகுந்த பணபலம் உள்ளவர்கள். இந்த கானானியர்கள் யாருன்னு சொன்னோம், பெர்சியர்கள் யாருன்னு சொன்னோம். இவங்க நடுவுல கொண்டு இப்போ ஒரு வழிபோக்கனாக, ஒரு ஸ்ட்ரேஞ்சராக, ஒரு நாடோடியாக, ஒரு வழிப்பிரயாணியா இருக்கக்கூடிய ஆபிரகாமை கொண்டாந்து வச்சுட்டு ஆண்டவர் சொல்றாரு, இவங்களுக்கு முன்னாடி நான் அவனை உயர்த்த போறேன். வேதாகமம் முழுவதும் இருக்கிற இடத்துல இருந்தவர்களை அல்ல, ஆண்டவர் அழைத்த இடத்துக்கு போனவங்களை தான் ஆண்டவர் அதிகம் ஆசீர்வச்சிருக்கிறார். மனதை இருக்கிற மாதிரியே வச்சிட்டு இருக்கிறவர்களே அல்ல, தேவன் சொல்லுகிறபடி மாற்றுகிறவர்களை தேவன் தன்னுடைய நன்மைகளால் கிருபைகளால் நிரப்ப போகிறார். நம்புகிறவர்கள் மாத்திரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி, எதிரிகள் யாராக இருந்தாலும் ஆண்டவர்கள் அவர்கள் கண் முன்னே நம்ம என்ன பண்ண போறாராம், நல்லா புரிந்து கொள்ளணும். சில நேரங்கள்ல நம்மை துன்பப்படுத்துகிற, நம்மை மனநோக பண்ணுகிற, நம்மை பயமுறுத்துகிற, நம்மை துக்கப்படுத்துகிற பல காரியங்கள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் இந்த உலகத்துல ஏற்படுகிறது உண்டு. ஆனா ஒன்றை நாம நல்லா புரிந்து கொள்ளணும், எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை
ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்றது 3 பேருக்கு நடக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்துல தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்றது 3 பேருக்கு நடக்கும். ஒன்னு ராஜாக்களுக்கு, இன்னொன்னு நியாயாதிபதிகளுக்கு, இன்னொன்னு தீர்க்கதரிசிகளுக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆசாரியர்களுக்கு, மன்னிக்கணும், ஆசாரியர் 4 பேருக்கு நடக்கும். அப்படியானா நல்லா கவனிச்சு பாருங்க. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவாருன்னு சொன்னா இந்த 4த்துல ஏதோ ஒன்னாக. அதுல தாவீதுக்கு எது பொருந்துச்சு? தாவீதுக்கு எது பொருந்துச்சு? ராஜா, ஆசாரியன், நியாயாதிபதி, தீர்க்கதரிசி, இதுல எது பொருந்துச்சு? ராஜாவாக நம்முடைய வாழ்நாட்களை தாவீது சொல்றாரு, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவாரு. அப்படியானால் தாவீதுக்கு பொருந்தினது என்னடான்னா ராஜாவாக நன்மை கிருமி அவரை தொடருமா, ராஜாவாக ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவன் வீட்டில் நினைத்திருப்பாராம். அப்படியானால் நீங்களும் நானும் நம்முடைய மரண இருளின் பள்ளத்தாக்கை அல்ல, நம்முடைய சத்துருக்களை அல்ல, நாம சந்திக்க போகிற அந்த இருளை அல்ல, தேவன் அந்த இருளின் நடுவிலே, அந்த மரண பள்ளத்தாக்கின் நடுவிலே, அந்த சாத்தான்களுக்கு நடுவிலே, நம்முடைய மனதை துக்கப்படுத்துகிற சஞ்சலப்படுத்துகிற அந்த சத்துருளுக்கு நடுவிலே ராஜாக்களை போல நம்மை அபிஷேகம் பண்ணி நம்முடைய பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்து நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நம் களி கூர்ந்து மகிழத்தக்கதாக நன்மையாலும் கிருபையாலும் நம்மை நிரப்பி நடத்தி முடிவிலே தன்னுடைய மகிமையுள்ள ராஜ்யத்திலே என்றென்றைக்குமாக அவர் சேர்த்து கொண்டே தீருவார். நான் இது எனக்கு வேணும், இந்த வார்த்தையில நான் பங்கடைய விரும்புறேன், இந்த ஆலோசனைகள், இந்த கட்டளைகளில, இந்த தேவனுடைய நடத்துதல்களை நானும் பங்கு பெற விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு நேராக உங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்வதற்கு அடையாளமாக கரங்களை உயர்த்து, நான் விசுவாசிக்கிற விசுவாசத்தை கனம் பண்ணுகிற விசுவாசத்தின் தேவன் அவர். கர்த்தர் நல்லவர். இலங்கை தேசத்துல ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரர், 3 பிள்ளைகள், 2 பொண்ணு, ஒரு பையன். அந்த மூத்த மகள் 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த ஜிம்மி இருக்குல்ல, ஜிம்மி அதெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கணும். அந்த ஜிம்மிய நூலு தைச்சு அந்த பாஸ்டர் அம்மா வந்து அவங்கள அனுப்பி விடுவாங்களாம் அந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு. 9ஆம் கிளாஸோ 8ஆம் கிளாஸோ படிக்கும் போது, 8ஆம் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். நடந்த உண்மை சம்பவம் இது. அந்த பகுதியில் இருக்கிற ஸ்கூல்ல இருக்கிற அந்த டீச்சர் வந்து ஒரு புத்த மதத்தை சேர்ந்த ஒரு டீச்சர். புத்த மதத்தை அதிகமாக ஃபெய்த் பண்ற, நம்புகிற ஒரு டீச்சர். இவர் வந்து தெருவில் போய் நின்னுக்கின இயேசு கிறிஸ்துவங்களை நேசிக்கிறார், உங்கள் உடைந்த உள்ளங்களை இயேசு கட்டுகிறார், உங்கள் உடைந்த குடும்பங்களை இயேசு கட்டுகிறார்னு இவர் பிரசங்கம் பண்றார். அப்ப அந்த டீச்சர் சொல்லுதான் அந்த பொண்ணுகிட்ட, முதல்ல கிழிஞ்ச உன் துணியை ஏசப்பாவால தைச்சு கொடுக்க சொல்லு, அப்புறம் உங்க அப்பா உடைஞ்ச உள்ளங்களை இயேசு கட்டுவார்னு சொல்றாருல, முதல்ல கிழிஞ்ச உன் துணியை தைச்சு கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்களாம். அப்ப அந்த புள்ள வந்து, அது தெரியும் இல்லையா, 13 வயசு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணுக்கு தெரியும் இல்லையா, அது வந்து அவங்க அப்பா கிட்ட நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு சொல்லி அழுதாங்களாம். ஸ்தோத்திரம். அதுதான் 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாஸ்டரோட நிலை. என்ன தோணி இருக்கும்ல கர்த்தருக்கு? ஸ்தோத்திரம். சிலர் நினைக்கிறீங்க ஊழியம் ரொம்ப மகிழ்ச்சியானதுன்னு நினைக்கிறீங்க. ஒரே ஒரு வாரம் என் கூட இருந்தீங்கன்னா, 168 மணி நேரம் என் கூட இருந்தீங்கன்னா, ஏன் இந்த ஊழியம் எனக்குன்னு நீங்க பால்தங்கையா பாடினாரு, நீங்க அழுவீங்க. சரி இருக்கட்டும், 40 வருஷத்துக்கு முன்னாடி அதான் நிலை. ஆனா ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக, ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்பாக, இது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவமா இருக்கலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்பாக தென்கொரியா தேசத்திலிருந்து தொழில் முதலீட்டாளர்கள் இலங்கைக்கு வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, தொழில் முதலீட்டாளர்கள் இலங்கை தேசத்துக்கு வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்ப தென்கொரியா தேசத்திலிருந்து உலகத்துல அதிகமாக மக்கள் ரட்சிக்கப்படுகிற தேசத்துல ஒரு முக்கியமான தேசம் சிலி, தென் அமெரிக்கா, தென்கொரியா. இப்போ அதிகமாக மக்கள் ரட்சிக்கப்படுவது சீனாவில். அதிகமான மக்கள் இப்போ 2030 மேபி சீனா ஒரு கிறிஸ்தவ நாடாக மாறலாம் என்று கருத்து கணிப்பு சொல்லுகிறது.
சரி பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். அப்போ அந்த தொழில் முதலீட்டாளர்கள் அந்த மாநாட்டுல வந்திருந்த அந்த தென்கொரிய தேசத்தை சேர்ந்த மிகப்பெரிய மல்டி மில்லினியர்கள் இலங்கை அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளுக்கு ஒரு கோரிக்கை வச்சாங்க. இலங்கை அரசாங்கத்தை நம்பி நாங்கள் இவ்வளவு பணத்தை கொடுக்க முடியாது, ஆனா கொழும்புல ஒரு குறிப்பிட்ட பாஸ்டர் பேர் சொல்லி இந்த பாஸ்டர் சூரிட்டி கொடுத்தாருன்னா நாங்கள் பணத்தை முதலீடு செய்கிறோம்னு சொன்னாங்க. நான் பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது இல்ல புரியல? 40-50 ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த பாஸ்டருடைய பொண்ணுக்கு ஒரு ஜிம்மி கூட தைச்சு கொடுக்க முடியாத நிலையில் இருந்தாரோ அந்த பாஸ்டர் இன்னைக்கு எந்த ஸ்டேஜில் இருக்கிறாருன்னா, தென்கொரியா தேசத்தை சேர்ந்த மல்டி மில்லியனர்கள், நான் இலங்கை தேசத்தை நம்பி நாங்கள் பணத்தை கொடுக்க முடியாது, இந்த பாஸ்டர் சூரிட்டி கையெழுத்து போட்டாருன்னா நாங்க பணத்தை கொடுப்போம்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் அவர் அங்க வச்சிருக்கிறார். ஏதாவது விளங்குதா? ஏதாவது புரியுதா? ஒரு தேசத்தையே நம்ப முடியாத அளவுக்கு தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நான் சொல்லுகிறேன், தேவன் யாரோ ஒருவருக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமின் சந்ததிகள் எல்லோருக்குமே அவர் தேவனாய் இருக்கிறார். நம்முடைய மனம், நம்முடைய குடும்பம், நம்முடைய சந்ததிகள் மனம் குளிர்ந்து சமாதானமாய் நிம்மதியாய் இந்த பூமியில வாழ்வதற்கு வேண்டிய எல்லா நலத்தையும் பலத்தையும் பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிம்மதியையும் பரலோகத்தின் நன்மைகளையும் பூலோகத்தின் செழிப்புகளையும் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு குறைவில்லாமல் கொடுப்பாராக. எதிரிகளை குறித்து ஆபிரகாம், இரண்டாவது எதிரிகளை குறித்து ஆதியாகமம் 15:1 பாத்தீங்கன்னா, எதிரிகளை குறித்து ஆபிரகாமுக்கு ஒரு பயம் வருது. ஏன் அப்படின்னு சொன்னா, இவங்க பயணித்துக் கொண்டே இருக்கிற மக்கள், இவர்கள் கானானை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிற மக்கள், தேவன் சொன்ன இலக்கை அடைகிறதற்காக ஒரு இடத்தில் நிற்காமல் பயணித்துக் கொண்டே இருக்கிற மக்கள் இவர்கள். எல்லாரும் கவனிக்கணும். ஆனா இவங்க போய் சந்தித்து எதிர்த்து சண்டை போட்டவங்க யாருன்னு சொன்னா, நீங்க 14ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சினேயாரின் ராஜாவாகிய அம்ராபேலும், ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகும், ஏலாமின் ராஜாவாகிய கெதரா கோமேரும், ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில், நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும், குமோராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும், அத்மாவின் ராஜாவாகிய சினேயாவோடும், செபோயிமின் ராஜாவாகிய செமோபாரோடும், சோவார் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்களாம். ஐயா, மிகப்பெரிய ஒரு 5 ராஜாக்களை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு 4 ராஜாக்கள் சண்டை போடுறாங்க. 5 ராஜாக்கள் தோற்று 4 ராஜாக்கள் ஜெயிக்கிறாங்க. இந்த 4 ராஜாக்களும் 5 ராஜாக்களை ஜெயிக்கிறாங்கன்னா, 5 தேசத்தின் படையை, 5 மாகாணத்தின் படையை ஒரு 4 மாகாணத்தின் படை ஜெயிக்கிறது என்றால், அவர்கள் 5 பேரை 4 பேர் ஜெயிக்கிறான்டானா, அந்த 5 பேருடைய பலத்தை விட இந்த 4 பேருடைய பலம் அதிகம் அல்லவா? அப்படியானால் இந்த 4 பேர் பலம் பொருந்தினவர்கள், பிரபலமானவர்கள். இவர்களை 318 பேரை கொண்டு போய் ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த ஆபிரகாம் ஜெயித்து அவர்கள் பொண்ணும் பொருள் எல்லாம் திருப்பி கொண்டு வந்துட்டாரு. மேஜிக் மாதிரி இருக்குது. ஆனா மாம்சத்தில் இருக்கிறதுனால தேவன் துணையாக இருக்கிறார் என்றாலும், தேவன் நம்மோடு கூட இருந்து சில காரியங்களை சாதித்திருக்கிறார் என்றாலும், தேவன் நமக்கு பக்கபலமா இருந்து சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், நம்ப முடியாதவைகள் நம்பத்தக்கதாக செய்கிறார் என்றாலும், மாம்சத்தில் இருக்கிறதுனால அந்த ஆபிரகாமுக்கு ஒரு பயம் உண்டாகிறது. தன்னுடைய குடும்பத்தில், தன்னுடைய சின்ன சின்ன கூட்டமா இருக்கிறோம், சின்ன சின்ன குழுவா இருக்கிறோம், பெரிய ஒரு ராஜ்யங்களை தோற்கடித்து வந்துட்டோம், நாம இப்பொழுது இங்க இருக்கிறோம், அவர்கள் எல்லாரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து எதையும் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அன்புக்குரியவர்களே, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னாரு, எப்பா, உன்னோடு உடன்படிக்கை பண்ணி இருந்த மம்ரேயின் மனிதர்கள் ஒருவேளை உன்னை விட்டு போகலாம், 318 பேரு ஒருவேளை உனக்கு
ஏதோ ஒரு உற்சாகத்துல 318 பேர் உங்க கூட வந்து சண்டைக்கு வந்துட்டு இருப்பாங்களே, அவர்கள் ஒருவேளை இப்ப மறுபடியும் சண்டைக்கு அவங்க வராங்க, வாங்கன்னு சொன்னா ஐயோ பரவாயில்ல, நாங்க முடியாது, நாங்க ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ பயப்படாதே சகோதரியே, நீ பயப்படாதே சகோதரனே, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். இந்த உலகத்துல எந்த சூழ்நிலைகள் உன்னை தோற்கடிக்க நினைத்தாலும், யார் உன்னை பயமுறுத்த நினைத்தாலும், யார் உன்னை விட்டு விலகினாலும், யார் உன்னை ஏமாற்றினாலும், யார் உனக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றாமல் போனாலும், உனக்கு ஒரு உண்மையுள்ள தேவன் இருக்கிறார். நீ உண்மையே இல்லாமல் போனாலும் உனக்காக உண்மையாகவே இருக்கிற ஒரு உண்மையுள்ள தேவன் ஆண்டவராகிய தேவன். அவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதே, கர்த்தர் உன்னுடைய பட்சத்தில் இருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை வாய்க்காமல் பண்ண போகிற ஒரு சர்வ வல்லவர் உன்னோடு இருக்கிறார். மகா பெரிய பலனாய் இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு என்னவா இருந்திருக்குன்னு சொன்னா, வேதத்துல பல இடங்கள்ல வாசிக்கிறோம். தாவீது சொல்றாரு, நான் பயப்படுற நாளில் ஆண்டவரே நான் உண்மை நம்புவேன். சங்கீதம் 56:3 நம்ம படிச்சோம்னு சொன்னா, எனக்கு பயம் வருகிற நாளில நான் உங்களை நம்புவேன் ஆண்டவரே. சங்கீதம் 56:3 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆமேன், ஸ்தோத்திரம். நான் பயப்படுகிற நாளில், அதுல எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அந்த பிராக்கெட்ல 56ஆம் சங்கீதத்துல அந்த தொடக்கத்துல பாத்தீங்கன்னா, பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது யோனாத் ஏலாம் ரிக்கோகிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராகு தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் பிடிச்சிட்டாங்க. ஆபத்து நெருங்கி இல்ல, ஆபத்து வந்துருச்சு. அக்கினியில நாங்க போட போறோம்னு சும்மா சொல்லிட்டு இல்ல, அக்கினியில போட்டுட்டாங்க. சிங்க கெபியோ சூளை நெருப்போ என்று வெறும் கவிதையா பாடல, எதுக மோனில பாடல, சிங்க கபில போட்டுட்டாங்க. சிங்க கபில போடப்பட்ட பின்னால், அக்கினி சுவாலிலே போடப்பட்ட பின்னால், எதிரிகளால் பிடிக்கப்பட்ட பின்னால், உங்கள் ஆத்துமாவை பார்த்து நீங்க சொல்லுங்க, என் ஆத்துமாவை நீ கலங்காதே, என் ஆத்துமாவை நீ திகைக்காதே. ஏனென்றால் நான் பயப்படுகிற சூழ்நிலை வரும்பொழுது என் நம்பிக்கையை நான் பெருக பண்ணுவேன். ஆண்டவரே, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நான் என்னை வேதனைப்படுத்துகிற சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில வரும்பொழுது நான் உம்முடைய சமூகத்துல வந்து தஞ்சம் புகுந்து கொள்ளுவேன். ஆண்டவரே, நான் சோர்ந்து போகும் பொழுது உம்முடைய பலத்தால் என்னை இடை கட்ட வேண்டும் என்று உம்மிடத்தில் உம்மை நான் நோக்கி பார்ப்பேன். யோசபாத்து சொல்லுகிறார், திரளான ஜனங்கள் என்னை எதிர்த்து வருகிறார்கள், அவர்களை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு எனக்கு பலனும் இல்லை, நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. சில நேரங்களில் நம்மால முடியாது, சில நேரங்களில் என்ன பண்ணணும்னே தெரியாது, சில நேரங்களில் என்ன பேசுறதுன்னே புரியாது, சில நேரங்களில் என்ன பண்ண போறோன்னே தெரியாது. நாம என்ன பண்ண போறோம், என்ன பண்றதுன்னு நம்ம அப்படியே நம்முடைய மைண்ட் வந்துட்டு அப்சென்ட் ஆயிடும். பார்த்துருக்கிறீங்களா? என்ன சொல்றதுன்னு புரியாது, என்ன பண்றதுன்னு புரியாது, என்ன நடக்க போகுது அடுத்துன்னு தெரியாது. கலங்கி திகைத்து குழம்பி நீங்கள் மனம் வெதும்பி பயந்து மிரண்டு நிற்கும் பொழுது உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, ஆத்துமாவே நீ கலங்காதே. நான் எருசலேமை உன்னை நான் மறப்பேனா? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் பலக்கரம் தன் தொழிலை மறந்து விடுமே. உலகத்தின் நான் சொல்லுகிறேன், உங்களை வெறுக்காத, உங்களை மறக்காத, உங்களை ஒதுக்காத, என்றென்றைக்கு உங்கள் மேலே தன்னுடைய நேச கரத்தை வைத்து, பாச கரத்தை வைத்து உங்களை பாதுகாக்கிற உங்கள் சத்துருளுக்கு முன்பாக யாரா இருந்தாலும் நான் சொல்றேன் பாருங்க, நீங்கள் யாரா இருக்கிறீங்களோ அதுல பிரச்சனை. உங்கள் சத்துரு யாரா இருந்தாலும் அவர்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிற நல்ல தேவன். சத்துரு வெள்ளம் போல வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணுவாராம்? சத்துரு வெள்ளம் போல வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணுவாராம்? அவனுக்கு விரோதமாய் ஜெய கொடி ஏற்றுவாராம். என்ன கொடி ஏற்றுவாரு? கொடியேற்றுவாரு தான் வசனம் இருக்குது. என்ன கொடி ஏற்றுவாரு? சமாதானத்து கொடி எதனா ஏன்னா வெள்ளை கொடி ஏற்றுக்குன்னு அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாரா? ஜெய கொடியை ஏற்றுகிறவர் இல்லையா? சத்துரு வெள்ளம் போல வருகிறதை கண்டு நீங்க பயப்படாதீங்க. கொந்தளித்து நிற்கிற செங்கடலை கண்டு நீங்க பயப்படாதீங்க. ஐயோ, இந்த கானானியர்கள் பெரிசியர்கள் மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட சுத்தி இருக்கக்கூடிய இந்த
பயங்கரமான 4 வித்தியாசமான குணநலன்களை கொண்ட ராஜாக்கள் தனித்தனியா வந்தாவே நம்மள தோக்கடிச்சிடுவான். ஆனா எல்லாம் ஒண்ணு வேற சேர்றான், கூட்டணி சேர்றான். நீ என்ன கூட்டணி வச்சாலும் தேவனுடைய கூட்டணி உன்னால ஜெயிக்கவே முடியாது. தேவனை தன் துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். உன்னதமான தேவனுடைய நிழலின் கீழே இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் சொல்லுகிறேன், யார் எவ்வளவு பெரிய திட்டங்களை தீட்டினாலும், சன்பல்லா தொபியாக்களும் கோசேமும் ஆமானும் ஆகாகியும் போன்றவர்கள் கூட்டம் கூடினாலும், தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷியே, காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணி சூசா நகரம் கலங்கினதுன்னு அந்த வசனத்துல தொடக்கத்துல இருக்கும். அதுக்கு அடுத்த பகுதியில வாசித்தீங்கன்னா, சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. நீங்க இன்னைக்கு கலங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்க உள்ளம் கலங்குதா? உங்க இருதயம் தோண்டு போயிருக்குதா? உங்க பொருளாதாரம் தோண்டு போயிருக்குதா? உங்க வேலைகள் தோண்டு போயிருக்குதா? உங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சி தோண்டு போயிருக்கிறதா? நீங்கள் நம்பி இருக்கிறவர்கள் உங்களை தோள விட்டுட்டாங்களா? ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்றைக்கு கலங்குகிற உங்களுடைய நகரம், இன்றைக்கு கலங்குகிற உன்னுடைய கண்கள், இன்றைக்கு கலங்குகிற உன்னுடைய குடும்பம், இன்றைக்கு கலங்குகிற உன்னுடைய சூழ்நிலைகளை ஆர்ப்பரிப்பாக மாற பண்ணுகிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கும் எனக்கு உங்களுக்கு இருக்கிறார். மூன்றாவதாக, அந்த தேசத்து ராஜாவுக்கு முன்னாடி, அதாவது கேராரின் ராஜா, ஆதியாகமம் 21 அதிகாரம் 23, 24 வசனத்தை வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, 21 அதிகாரம் 23, 24, ஆகையால் நீ எனக்காவது, ஆதியாகமம் 23 அதிகாரம் 21 அதிகாரம் 23, 24 வசனங்கள், ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கியிருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரை எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அதற்கு ஆபிரகாம், நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன் என்றான். இப்போ கொஞ்சம் சிந்திங்க அன்புக்குரியவர்களே. இந்த கேராரின் ராஜா அபிமெலேக்கு, கேராரின் ராஜா. இப்ப இவன் எங்க வந்திருக்கிறான்? ஆபிரகாம் எங்க வந்திருக்கிறான்டா? கேரார் ஊருக்கு வழி பிரயாணியா வந்திருக்கிறான். யூதர்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னடான்னா, எங்க போனாலும் அவன் ராஜாவாயிடுவான். ராஜாவா அவனை தேவன் ஆக்குவார். ஜெர்மனி தேசத்துல அடால்ஃப் ஹிட்லர் வந்து, ஏன்டா இவ்வளவு பேரை கொன்னு குவிச்சிங்க அப்படின்னா, ஜெர்மனி தேசத்தினுடைய எல்லா முக்கிய வர்த்தகமும் யார் கையில இருந்துச்சு? யூதர் கையில. உங்களுக்கு தெரியுமா, அமெரிக்கா ஏன் வரிஞ்சு கட்டின்னு போய் இஸ்ரவேலர்களுக்கு உதவி செய்யறான் தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் யூதர்களுக்கு. அமெரிக்காவினுடைய முக்கியமான பேங்க் நடத்துறவன் எல்லாமே யூதன். நல்லவர். சிறு பூச்சியே பயப்படாதே, பெரிய தேவன் இருக்கிறார். இஸ்ரவேலின் சிறு பூச்சியே, யாக்கோபின் சிறு கூட்டமே, சிறு மந்தையே பயப்படாதே. நினைக்கிறியா சிறுபான்மைன்னு? நீ ஒருவேளை சிறுபான்மைன்னு உலகத்தில் சொல்லப்படலாம், உன் பின்னாடி இருக்கிறவர் தானே ராஜாதி ராஜா. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ராஜாதி ராஜா நம்முடைய தேவன். இப்ப இந்த சம்பவத்துக்கு வாங்க. கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு, ஆபிரகாம் வந்து இப்ப அபிமெலேக்க இங்க வந்து தங்குறான். ஆபிரகாம் வந்து அந்த இடத்துல தங்குறான். ஒரு கட்டத்துல இந்த கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு தெரியாமலேயே அந்த அபிமெலேக்கின் வேலைக்காரர்கள் ஆபிரகாமுடைய கிணற்றை எல்லாம் பறிச்சுக்கிறாங்க, சொத்துக்களை எல்லாம் அபகரிச்சுக்கிறாங்க. இவர்கள் வியர்வை சிந்தி இவர்கள் நன்றாக ஒரு காரியத்தை உருவாக்கி வச்சிருந்தா அதை இவர்கள் அதிகாரத்தின் பேர்ல வந்து ஆட்கொள்ளுறாங்க, ஆக்குபேட் பண்ணிக்கிறாங்க. ஆக இப்ப ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, தள்ளி தள்ளி போறாரு. சரி, பிரச்சனை இல்லாத இடத்தை விட்டு, செழிப்பா இருக்கிற ஒரு இடத்தை விட்டுட்டு எட்டி பார்த்தா எல்லாமே
ஆபிரகாம் கண்ணு மேல பார்த்தா மட்டும்தான் என் பொண்ணு தெரியுது, அவர் பூமியில பார்த்தா எல்லாம் மண்ணாதான் தெரியுது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆபிரகாம் மேல பார்த்தா பொன்னாகிய தேவன் தராரு, கீழே பார்த்தா வெறும் பாலைவனாந்தரம் தான், வெறும் மண்ணு தான். எத்தனை பேருக்கு புரியுது? அதனால செழிப்பாக்கிட்டாரு. இப்ப அதிகாரிகள், அரசியல் அதிகாரிகள் அல்லது வஞ்சகர்கள் அல்லது பலசாலிகள் இது எங்க கிணறு, எங்க லேண்டு, எங்க ஆடு, எங்க மாடுன்னு புடிங்கிறாங்க. இப்ப இவர் எட்டி போற இடமெல்லாம் என்னவா இருக்குது? வனாந்தரமா இருக்குது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கர்த்தர் உங்க கூட இருந்தா நீங்க போற வனாந்தரம் எல்லாம் செழிப்பான நிலமாய் மாறிவிடும். ஏன் இவன் இந்த இடத்த விட்டு மறுபடியும் ஆபிரகாம் விட்டு வந்தான்னா, ஆபிரகாம் இல்லாத இடம் செழிப்பா இருந்தாலும் சுருங்கிடும், பதுங்கிடும். தேவனுடைய பிரசன்னம் இல்லாவிட்டால் அங்கே தேவனுடைய வாசம் இருக்க முடியாது. தேவனுடைய வெளிப்பாடு இல்லாவிட்டால், தேவனுடைய வார்த்தை இல்லாவிட்டால், தேவனுடைய பிரசன்னம் இல்லாவிட்டால் அங்கே வெறும் மண்ணுதான் இருக்கும். அந்த அந்த செழிப்பான பூமி அப்படியே வனாந்தரமா மாறிடுச்சு. ஆபிரகாம் போற வனாந்தரம் எல்லாம் செழிப்பா மாறுது. அபிமெலேக்கு பாக்குறான், ஆஹா, நாம இன்றைய ராஜா, நாளைக்கு இந்த மண்ணுக்கு ராஜாவாக போறது நாம இல்ல, ஆபிரகாமும் அவன் சந்ததிகளும் தான் இந்த மண்ணை ஆள போறாங்க அப்படின்னு இப்ப உடன்படிக்கை பண்றான். ஆபிரகாமே, இன்னைக்கு நான் ராஜாவா இருக்கிற நானு உனக்கு தயவு செஞ்சேன் இல்லையா, உனக்கு உடன்படிக்கை பண்ண இல்லையா, உன்னோடு சமாதானமா இருந்த இல்லையா, நாளைக்கு இந்த மண்ணை, இந்த தேசத்தை, இந்த இனத்தை, இந்த ஜனத்தை ஆள போகிறவன் நீ, உன் சந்ததி, உன் தலைமுறைகள். அப்போ இதே மாதிரி தயவை நீயும் எனக்கு என்ன பண்ணணும்? செய்யணும். அப்ப இந்த இடையில ஆபிரகாம் சொல்றாரு, நீங்க கிணத்தை எல்லாம் புடிங்கினீங்களே அப்படின்னு. யார் புடுங்கலான்னு தெரியாதுப்பா. ஏய், யாருப்பா ஆபிரகாம் கிணத்தை புடுங்குறது? இழந்தது. நீங்க புதுசா பெற்றதை மட்டும் இல்ல, இழந்ததும் திரும்பி வருது. நீங்க இழந்தது எல்லாவற்றையும் திரும்ப தருகிற நல்ல தெய்வம். நீங்க இழந்த சுகம், நீங்கள் இழந்த நிம்மதி, நீங்கள் இழந்த ஆவிக்குரிய அனுபவங்கள், நீங்கள் இழந்த ஆசீர்வாதங்கள், நீங்கள் இழந்த எல்லா மரியாதை, நீங்கள் யோசித்து பார்க்கிற சில நேரங்கள் நான் யோசித்து பார்ப்பேன், ஆண்டவரே, நான் எங்கன்னா அக்கடான்னு இருந்திருந்தா ஏதோ ஒரு மனசுல ஏதோ ஒரு நிம்மதியில் ஏதோ ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்திருப்பேனே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். சில நேரங்கள்ல சிலர் பேசுற பேச்சுங்க, சிலருடைய பிஹேவியர், நீ எல்லாம் ஒரு ஆளாடான்ற மாதிரி என்னை யோசிக்க வச்சிருது. அப்ப எனக்கு தோணுது, என்ன தோணுது? ஒருத்தர் சொல்றாரு, வீடு வாசல்லாம் இல்லாம சுத்தி காண்டிய நினைச்சுப்பாரு. அதெல்லாம் யோசிக்கும் போது என்ன தோணுதுன்னா, என்னவோ ஒண்ணு பண்ணுது இல்லையா? ஒரு செக்யூரிட்டியா எங்கேயாவது இருந்தா கூட எனக்கு ஒரு 25,000 சம்பளம் கிடைச்சிருக்குமே, நிம்மதியா நாம ஆட்டுக்குன்னு இல்லையா, சோத்திரம் பண்ணி வாழ்ந்துட்டு போயிருப்பேன். எங்கேயாவது இன்னத்து பண்ண போறோம். என்ன பேசி, என்ன திறமையை வளர்த்து, என்ன பண்ணாலும் அது எதுக்காக பண்ணிக்கிறோம்? எங்கேயோ ஒரு கிராமத்துல ஒரு இடத்த வாங்கி சபையை கட்டதான். தனி மனித வாழ்க்கைக்கு எனக்கு செக்யூரிட்டி வேலை செஞ்சா போதுமானது. பேசுறது விளங்குதுங்களா? அப்படி சில நேரங்கள அப்படியே எண்ணங்கள் தோணும். ஒவ்வொருத்தருக்கும் முன்னாடி நின்று நம்ம பதில் சொல்லிக்கிறது, ஒவ்வொருத்தரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி, ஒவ்வொருத்தருக்கும் முன்னாடி நல்லவங்களா இருக்கணும், ஒவ்வொருத்தரையும் முகத்துக்கு கோணாம பாத்துக்கணும். ஒண்ணு எடக்கா நிக்குது, ஒன்னு மடக்கா நிற்குது, ஒன்னு முறைக்குது, ஒன்னு நிமிக்குது, ஒன்னு திமிருது, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். எனக்குன்னு ஒரு சுயம் இருக்காதா? சுடு சொரணம் இருக்காதா? உப்பு போட்டு தானங்க நானும் சாப்பிட்றேன், இருக்குமா இருக்காதா? ஒரு 4 பேர் உள்ள குடும்பத்துல என்ன டக்கரகா பாத்திரம் பொருளுதா இல்லையா? பொருள கல்யாணம் பண்ணீங்கன்னா பொருளும் வாலிபர்களே இல்லையா? 90 நாளைக்கு அப்புறம் பொருள சில வீடுகள கல்யாணம் ஆகி 90 நாள் வரைக்கும் பொருளாது, அப்புறம் பொருளும். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, ஆபிரகாம் போகிற எந்த இடத்தையும் பசுமையாய், செழுமையாய், ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் ஆபிரகாமோடு இருந்தார். அபிமெலேக்கு அது புரிஞ்சு போச்சு. அதாவது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத நீங்க உணர்ந்து கொள்றீங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களோடு இருக்கிறத உங்க எதிரிகளை உணரும்படி தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தேவனே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி தேவன் உங்களுக்கு இதை பண்ணிட்டு இருக்கிறான்னு உங்க சத்துருக்கள் சொல்ல போறாங்க. உங்களை எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்க நினைப்ப கூட ஆண்டவர் நினைக்கவே கூடாது. ஏன்னா நாம இவன் நல்லா இருக்க கூடாது நினைக்க இவன் ஆசீர்வாதமாவே இருக்கிறான்.
இவனை எதிர்க்க நினைச்சோன்னு அவன் உயரத்துக்கு போயிடுறான். கைவிட அவர் அவனை கைப்பிடிக்கிறாரு என்று யார் சொல்லணும்? எதிரிகள் சொல்லணும். நாம கூட்டம் கூடினால் அவர் பெரிய உதவி அவனுக்கு செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. கம்முன்னு இருப்போம், அப்படியே கம்முன்னு அவன் இருப்பான். நாம அவனை எதிர்க்கணும்னு நினைச்சோமானா எதிர்க்க அவர் அவனுக்கு துணையா நிற்க ஆரம்பிச்சிடுறாரு. உங்கள் சத்துருக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பாடம் தெரியுமா? நீங்க எதையும் செய்யாம நீங்க அமர்ந்துருங்க, அவர் தானே தன்னை தேவன் என்று அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்ப அபிமெலேக்குக்கு ஒண்ணு புரிஞ்சிருச்சு. நாம சமாதானம் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வைப்போம். எப்படியும் இந்த தேசத்தை இனி ஆள போறது யாருதான்? ஆபிரகாம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தை அபிமெலேக்குக்கு வந்ததுனால அவன் ஆபிரகாமோடு ஐக்கியம் படுறான், ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்றான். நான் சொல்லுகிறேன், உங்களை கர்த்தர் வாளாக்காமல், நான் வாழாக கூடாது, நான் தலையாகணும்னு விரும்புறவங்களா இல்லையா சொல்லுங்க. ஸ்லோவா சொன்னீங்கன்னா நடுமுதமா தந்தாதான் ஆவீங்க, தலையாக மாட்டீங்க. தலையாகணும்னு சொன்னா தலை எப்பவுமே பெருசா இருக்கணும், வாய் பெருசா இருக்கணும்னு சொன்னேன். சத்தம் உயர்த்தி. நீங்கள் கீழாகாமல் நீங்கள் மேலாவீர்கள். ஐயா, ஆபிரகாம் தேவனுடைய அழைப்பில் இருந்த ஆபிரகாமுடைய முடிவு என்ன என்பதை யோசித்து பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை இந்த ஆபிரகாமுக்கு, அல்லது எவ்வளவு பெரிய ஒரு தேவன் மேல நம்பிக்கை வந்துச்சுன்னா, இப்போ 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று. போதும். மொத்தம் இப்ப எத்தனை தேசத்து பொருள் வந்துட்டு ஆபிரகாம் இருக்குது? மொத்தம் எத்தனை தேசத்து பொருள் ஆபிரகாம் இருக்குது இப்போ? சரி, சண்டைக்கு வந்தவங்க எத்தனை ராஜா? சண்டை போட்டது எத்தனை ராஜா கூட? மொத்தம் எத்தனை ராஜா? இப்போ 9 ராஜ்யத்தினுடைய சொத்து யாருக்கிட்ட இருக்குது? எப்படி இருக்கும்? 9 இன்டர்நேஷனல் பேங்க ஒருத்தன் கொள்ளடிச்சாண்டானா அவங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கும்? நான் பேசுறது உங்களுக்கு எல்லாம் புரியுதா? ஐயா, 9 ராஜாக்களை கொள்ளையடித்து திரும்பி வராண்டானா எவ்வளவு வெள்ளியும் பொண்ணும் உடைய மனிதர்கள், அது எவ்வளவு, அந்த 318 பேர் தூக்கின்னு வந்திருக்க முடியாது, அவ்வளவு பொண்ணு பொருள் இல்லையா? சரி, இப்ப பேரா சொல்றான், சோதோமின் ராஜாவாகிய அந்த பேரா சொல்றான், மக்களை மட்டும் கொடுத்துரு, பொன் பொருள் எல்லாம் நீயே வச்சுக்கோ. ஆடாடா, என்ன பெரிய ஆஃபரியா! ஏன்னா அவனுக்கு என்ன பயம் வந்துச்சுன்னு சொன்னா, பொருளை கேட்டா இவன் நம்மளே போட்டு தள்ளுவானோன்னு பயம் வந்துட்டு இருக்கும் போல இருக்குது, தெரியல. ஏன்னா 9 பேரையும் ஜெயிச்சுட்டு வந்துட்டா நம்ம ஒருத்தனை ஜெயிக்க தோணும், இவனுக்கு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு ஒருவேளை யோசிச்சிருப்பான் போல இருக்குது. அதனால எப்படி சொல்லியிருப்பான், ரொம்ப ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் நிமிச்சு சொல்லியிருக்க மாட்டான் ஆபிரகாமுக்கு முன்னாடி. ஐயா, மொத்த பொண்ணும் பொருள் நீ வச்சுக்கோ, இந்த மக்களை மட்டும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ நமக்கு என்ன தோணி இருக்கும்? ஆண்டவரே, வானத்தின் பலகணிகளை திறந்து விட்டீங்கப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே, அல்லேலூயா, பொக்கிஷங்களை எல்லாம் திறந்து கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. ஆபிரகாம் பாக்குறாரு, அப்பா, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய நான் ஒன்றையும் பெற போறதில்ல. விசுவாசிக்கிறவராலும் விசுவாசிக்கிறவர்களாலும் மட்டுமே ஒரு ஊழியக்காரன் போஷிக்கப்படணும், நேசிக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும். புரிஞ்சவங்க? யாரோ ஒரு பேரா வந்து, யாரோ ஒரு சோதோமின் ராஜா, யாரோ ஒரு குமாராவின் ராஜா வந்து இந்த ஊழியத்தை தாங்கணும்னு சொல்லக்கூடாது. உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் யாரோ ஒரு அனாதை ஆசிரமத்துல சோறு போடுறாங்கன்னா அது உங்களுக்கு மரியாதையா? உங்க அப்பாவையும் உங்க அம்மாவையும் பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் தண்ணி கொடுத்து பாத்துக்கிறான்னு சொன்னா அது மரியாதையா? நீங்கள் பெற்ற தரிசனத்துக்கு, உங்களுக்காக அனுப்பப்பட்ட தேவ மனிதர்களுக்கு, உங்களுக்காக அர்ப்பணித்திருக்கிற தேவ மனிதர்களுக்கு
காரியங்களை செய்வது யாரோ செய்வாங்க பழகுது, யாரோ செய்வாங்கன்னு நினைக்கிறது மரியாதைக்குரிய செயலா, சிந்தையா? ஆபிரகாம் சொல்றாரு, யார் செய்தாலும் செய்யாவிட்டாலும் வார்த்தையை நம்பி வாழ்கிற ஆபிரகாமை போல ஆபிரகாம் சொல்லுகிறாரு, ஒரு சரட்டை கூட இந்த விசுவாசத்துக்கு வெளியே எனக்கு வேண்டாம். இருக்கிறவங்க இருக்கிறீங்களா? ஏன் ஆபிரகாமை ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று சோதேமின் ராஜா சொல்லக்கூடாது? அப்படியானால் ஆபிரகாம் ஐஸ்வர்யவனாக போகிறான். ஆபிரகாம் மனதால் ஐஸ்வர்யவனாக போகிறான். ஆபிரகாம் வயதால் ஐஸ்வர்யவனாக போகிறான். நிம்மதியால் ஐஸ்வர்யவனாக போகிறான். வாழ்வதற்கு வேண்டிய வசதிகளால் ஐஸ்வர்யவனாக போகிறான். இந்த பூமியில தேவ சித்தத்தை முடிக்கிற ஐஸ்வர்யவனாக போகிறான். எதற்காக இந்த பூமியில தேவன் ஒரு மனிதனை அனுப்பினாரோ அதை நிறைவேற்றி முடித்து, பிதாவே காலம் வந்தது, பூமியில நீர் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நீர் எனக்கென்று நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்று ஒரு மன நிறைவாகி ஆசீர்வாதத்தை அவன் பெறப்போகிறான். ஆனால் இந்த எந்த ஆசீர்வாதமும் உலகத்தை நம்புகிற, உலகத்தின் மக்களால், உலகத்தின் விக்கிரகங்களால், உலகத்தின் சாபத்தை பாவத்தை செய்கிற ஒரு மனிதனால் வரக்கூடாது. புரிஞ்சவங்க மாத்திரம். ஆபிரகாமை ஆசீர்வதித்தேன் என்று சோதேமின் ராஜா சொல்லக்கூடாது என்றால், நான் சொல்லுகிறேன், ஆசீர்வாதங்களை வடக்கிலோ கிழக்கிலோ தெற்கிலோ மேற்கிலோ இருந்தல்ல. ஆபிரகாம் சொல்றாரு, 23 வசனத்தை வாசிங்க. வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு, கர்த்தராகிய தேவனுக்கு, தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். யாரெல்லாம் உன்னதமான தேவனுக்கு நேராக உங்க கையை உயர்த்த விரும்புறீங்களோ கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது சொல்லுகிறார், சங்கீதத்துல தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கைகளை ஏறெடுக்கிறேன். வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருக்குமா போல, எங்கள் கர்த்தாவே எங்களுக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. மனிதர்களை நோக்கி பார்த்து வெக்கப்பட்டவர்கள் உண்டு, பிள்ளைகளை நம்பி வெக்கப்பட்டவர்கள் உண்டு, கணவனை நம்பி வெக்கப்பட்டவர்கள் உண்டு, சூழ்நிலைகளை நம்பி, வேலைகளை நம்பி, சொந்தங்களை நம்பி, உங்களுடைய உற்றார் உறவினரை, உங்களுடைய நீங்கள் சார்ந்திருக்கிற கட்சியை, ஆட்சியாளர்களை நம்பி வெக்கப்பட்டது உண்டு. ஆனால் ஓ ஹல்லேலூயா, தேவனை நம்பி வெக்கப்பட்டு போனதே கிடையாது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். ஆபிரகாம் ஆண்டவரை நோக்கி பார்த்தான். வனாந்தரத்திலிருந்து ஆண்டவர் ஆபிரகாம் ஆண்டவரை நோக்கி பார்த்தான். என்ன நடந்தது? அந்த வனாந்தரங்களிலே இன்றைக்கு போய் பாருங்க, அந்த வனாந்தரமா இல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமா இருக்கிறது. உங்களுடைய இன்றைய காலம் வனாந்தரம் போல் தோணலாம், ஆனால் நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை கேட்பீங்களா, பாப்பீங்களா? பக்கத்து தோட்டத்திலயா, உங்க தோட்டத்திலயா? அந்நிய கண்களால் தேவனை பார்க்க போறீங்களா, சொந்த கண்களால் பார்க்க போறீங்களா? அந்நியர்களால் நீங்கள் தேவனை உண்மையானவர் என்று உணர போறீங்களா? உங்க வாழ்க்கையில் நடக்க போகிற காரியங்களால் தேவனை உன்னதமானவர் என்று அறிக்கை பண்ண போறீங்களா? உங்க வாழ்க்கையில தேவனுடைய கரம் பலமாய் கிரியை செய்யும் என்று நம்புகிறவர்கள் ஒரு அல்லேலூயாவோடு சேர்த்து ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். இங்கிலாந்தின் இளவரசி பிளட்டி மேரி என்ற ஒரு லேடி இருந்தாங்க. இங்கிலாந்தின் இளவரசி. அந்த அம்மா அநேக ராஜாக்களை எல்லாம் நிக்க வச்சு பேசுவாங்களாம். அப்படி ஒரு சிலருக்கு, அந்த மாதிரி அரசியல் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிலர் புத்தி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு முன்னாடி உட்காரக்கூடாது. உட்கார்றது ஒரு பிரச்சனைங்க மக்களுக்கு, நிக்கிறது ஒரு பிரச்சனை. உட்கார்றது, நிக்கிறது, இதையெல்லாம் பெருசா யோசிக்கிறது இல்ல. ஆனா அங்க பாருங்க, இந்த பிளட்டி மேரி, நம்ம நாட்டுல கூட ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி பார்த்த உடனே சாஷ்டாங்கமா விழுந்துடணும். நீ உடலடான்னு சொன்னா மறுநாள் காலையில அமைச்சரவை மாற்றப்பட்டிருக்கும் இல்லையா? இந்த பிளட்டி மேரி பெரிய பெரிய நாட்டு தேசத்து அதிகாரிகள் அல்லது பெரிய பெரிய தேசத்து ஆட்களை நிக்க வச்சு பேசுமா. ஜான் நாக்ஸ் பெரிய ஒரு எழுப்புதலை இங்கிலாந்துல
உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த செவிந்தியர்கள் மத்தியில், அதாவது வந்துட்டு வித்தியாசமான ஒரு கூட்டத்தை அப்படியே ரட்சிப்புகள் கொண்டு வராரு. நாகரிகமற்ற மக்களை ரட்சிப்புகள் கொண்டு வராரு. கடினமானவர்களை ரட்சிப்புகள் கொண்டு வராரு. இதை கேள்விப்படுது அந்த அம்மா. ஜான் நாக்ஸை கூப்பிட்டு என்ன பண்ணிங்கிறான், என் அனுமதி இல்லாம என்ன பண்ணிங்கிறான். இந்த அம்மா ரொம்ப ஒரு மாதிரி ரூடான லேடி போலது. ஜான் நாக்ஸ் அந்த இங்கிலாந்தின் அரண்மனைக்குள்ளே பிரவேசித்த அந்த அம்மாவுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக போய் நிற்கும்போது அந்த அம்மாவுடைய முழங்கால்லாம் தன்னு ஆட ஆரம்பிச்சுச்சான். தானாவே ஆடுது. அந்த அம்மா முழங்கால்லாம் தன்னு ஆடுது. ஆடி அப்படி கீழே விழுற மாதிரி சூழ்நிலை உருவாகுது. சரி போ, அனுப்பி விட்டுரு. கொஞ்ச நாள் பொறுத்து மறுபடியும் கூப்பிடு. மறுபடியும் இவருடைய செய்தி கேட்டுட்டே இருக்கிறார். ஜான் நாக்ஸ், ஜான் நாக்ஸ், ஜான் நாக்ஸ், ஜான் நாக்ஸ். கொஞ்சம் பிரபலமானவே அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒண்ணு அவன் கீழே வச்சுக்குவாங்க, இல்லைன்னா அவனை காலி பண்ணிடுவாங்க. ஏதோ ஒண்ணு சொல்லி பேருக்கு எடுத்து விட்டுருவாங்க. இப்பெல்லாம் காலி பண்றது இல்ல, பேரை டேமேஜ் பண்ணி விட்டுருது. இந்த ஏஐ வேற வந்துச்சா, எவன் அதை உண்மையா பண்ணானா பண்ணலையான்னு கூட தெரியாது இல்லையா. சமீபத்துல ஒரு அமெரிக்கால ஏதோ ஒரு ஃபைல்ஸ், என்ன ஃபைல்ஸ்ன்னு தெரியல இல்லையா, ஏதோ ஒரு ஃபைல்ஸ்ல ஒரு பெரிய பிரபலமா அவெல்லாம் மாட்டிட்டு இருக்கிறான், இவர் மாட்டிக்கிறாரு இல்லையா. கிரைம்ஸா ஏதோ ஒரு ஃபைல்ஸ் நம்ம வாயில் வந்து தள்ள விட்டுருங்க. அந்த மாதிரி பேருக்கு எடுத்து விட்டுருவாங்க. மறுபடியும் ஜான் நாக்ஸ் உள்ள வராரு. மறுபடியும் அந்த அம்மாவுடைய முழங்கால் தத்தன்னு ஆடுது. அந்த லேடி கேக்குது, எகிப்தின் நாசருக்கு நான் பயப்படுவதில்லை, அமெரிக்காவின் டொனால்ட் ரீகனுக்கு நான் பயப்படுவதில்லை, ஆனா உன்னை பார்த்தா என் முழங்கால் ஏன் ஆடுது. ஜான் நாக்ஸ் சொல்றாரு, மகாராணி அவர்களே, நான் உங்களுக்கு முன்பாக நான் நிற்பதற்கு முன்பாக நான் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நின்று விட்டு வருகிறேன். ஆகவே நான் உங்களுக்கு முன்பாக பயப்பட விரும்பல. தேவன் எனக்கு முன்பாக உங்களை பயமுறுத்துகிறார். நான் சொல்றேன், தேவனுக்கு முன்னாடி நீங்க நின்றுட்டீங்கன்னு சொன்னா எதிரிகளுக்கு முன்பாக நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. தேவனுக்கு முன்னாடி நீ நிக்க பாருங்க, நீங்க போற ஜாப்ல நீங்க ஜெயிப்பீங்க. தேவனுக்கு முன்னாடி முதல்ல நின்னுட்டு நீ செய்கிற வேலையில நீங்க ஜெயிப்பீங்க. தேவனுக்கு முன்னாடி நின்னுட்டு நீங்க படிங்க, ஜெயிப்பீங்க. ஆராதனைக்கு கூட வர முடியாத அளவுக்கு நாங்கள் படிக்கிறோம். ரிசல்ட் என்னவா இருக்குன்றத பார்த்து நான் என் சொந்த அனுபவத்தில் சொல்றேன், ஜெயிக்கவே முடியாது. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீங்க என்ன புரண்டி எடுத்தாலும் ஃபைனலா உங்களுடைய முடிவு வந்துட்டு ஃபெயிலியர் தான். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாத ஒரு வேலைக்குள்ள சிக்கிக் கொள்ளாதீங்க. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாத ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சிக்காத. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள மாட்டாத. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாத ஒரு விருந்தாளிகளுக்குள்ள சிக்காத. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாத ஒரு அமைப்புக்குள்ள, ஒரு கட்சிக்குள்ள போவாத. சிலர்லாம் நல்ல விசுவாசியா இருந்தாயா, சில கட்சியில போய் சேர்ந்து அந்த கட்சி கத்துறத கேட்டு 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 நாம கத்துறதெல்லாம் மறந்துட்டு கடைசியில அந்த கட்சி நான் கத்துதான் அந்த கட்சிக்குள்ள போயிட்டான். இயேசு நல்லவர். நீங்கள் எதிரிக்கு முன்பாக வெட்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நின்று பழகுங்கள். தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள், எலியா, கீலேயாத்திலே திஸ்பியனாகிய எலியா தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். ஏன் உங்க குடும்பம் தோற்று போகுது? தேவனுக்கு முன்னாடி நின்று உங்க வாழ்க்கையை அன்னைக்கு தொடங்குங்க. தேவனுக்கு முன்னாடி நின்று உங்களுடைய அந்த நாளின் வேலையை தொடங்குங்க. சாப்பாட்டை தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. நீங்க அந்த நாள்ல தொடங்கு. நீங்க கண்ணை விழிச்சு இல்லையா, விழிமின் எழுமுன் தொழுமுன் அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்றாரு. எவ்வளவு அற்புதமான மனிதர்கள். அவங்களையெல்லாம் வேற மதத்திற்காரங்களா ஆக்கி விட்டாங்க இந்த ஆட்கள். வாங்கடா பேசலாம்னாலும் வரமாட்டேன்றாங்க. அப்ப வள்ளலார் ஒரு கிறிஸ்தவர்னு நான் சொல்றேன், இல்லன்ற வா பேசலான்ற ஒத்துக்க மாட்டேன்ற. திருவள்ளுவர் ஒரு கிறிஸ்தவர் நான் சொல்றேன், திருவள்ளுவர் ஆயப்பா பேசலாம், என்ன பிரச்சனை உனக்கு? ஒருவேளை இதை யூடியூப்ல பார்க்கிற நண்பர்கள் நீங்க யாரா இருந்தாலும் சரி வாங்க, 9894884237. அவங்க சொன்ன கருத்து யாரோடு ஒத்து போதோ அவங்க தானே சாமி. நான் சொல்றது புரியுதா இல்லைங்க? அவர்கள் ஆன்மீகவாதிகளா நாத்திகவாதிகளா? ஆன்மீகவாதிகள் சொல்ற.
அப்படியானால் அவங்க கருத்து எந்த இறைவனோடு ஒத்து போகுது அந்த இறைவன் தானே இறைவன். அப்படியானால் அவர் சொல்றாரு, ஒரு மகான் என்று சொல்லலாம் வள்ளலார். ரொம்ப அற்புதமான ஒரு பாத்திரம். விழிப்பதற்கும், அதாவது எழுவதற்கு முன்னாக விழிச்சிரு. சமீபத்துல கார்டியாலஜிஸ்ட் சொல்றாங்க, இறுதிய அந்த அந்த நிபுணர்கள் சொல்றாங்க, டக்குன்னு ஏச்சிக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் சீக்கிரம் வருமா. அதாவது வந்துட்டு விழிச்ச உடனே ஏச்சிக்கிறவங்களுக்கு. சமீபத்துல கிறிஸ்டினா ஒரு முறை போன் பண்ணிட்டாங்க, ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி. அப்பா புதுசா ஒரு கருத்து சொல்றோமா நாங்க. என்னம்மா? 5 நிமிஷம் நீங்க கண்ணு விழிச்சிட்டு 5 நிமிஷம் படுத்துட்டே இருக்கணும், ஏஞ்சிக்கவே கூடாது. நீங்க கண்ணு விழிக்கிறீங்களா, உடனே ஏஞ்சிக்க கூடாது. 5 நிமிஷம் அப்படியே படுத்துட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் ஏஞ்சிக்கணும். புதிய ஆய்வு. இந்த புதிய ஆய்வு 200 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளலார் சொல்லி வச்சிருக்கு. எழுமுன் விழிமுன் தொழுமுன். இதுல நாம யாருக்கு பொருந்தது இது பாருங்க. விழிப்பதற்கு முன்பாகவே தொழுது கொள் அப்படின்றாரு. தொழுது கொண்டிருக்கும் போதே கண்ணை திறந்துட்டு 5 நிமிஷம் படுத்துட்டு இருக்குன்னு சயின்ஸ் சொல்றது இல்லையா? ஆனா அவர் என்ன சொல்றாரு, ரொம்ப அற்புதமான மனுஷர். நீ கண்ணை விழிக்கிறதுக்கு முன்னாடியே நீ தூக்க மனநிலையில் இருந்தே நீ தொழுது கொண்டே நீ கண்ணை திறந்துட்டு அப்புறமா 5 நிமிஷம் போட்டு 5 நிமிஷம் தொழுது கொண்டுட்டு அதுக்கப்புறமா கண்ணை திறந்து 5 நிமிஷம் படுத்துட்டு அதுக்கப்புறமா எழுச்சிக்கோ அப்படின்னா ஹார்ட் அட்டாக் இல்ல, எந்த அட்டாக்குமே வராது. புரிஞ்சவங்க. இன்றைக்கு சயின்ஸ் கண்டுபிடிக்கிற நவீன காரியங்கள் எல்லாம் கடவுளோடு அல்லது ஆன்மீகத்தோடு தொடர்புடைய பல மகான்கள் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லி வச்சிட்டு இருக்கிறாங்க. உலகம் உருண்டை என்பதை கலிலேயா 500ல கண்டுபிடிக்கிறார் இல்லையா? அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? தட்டை, சதுரம், முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உலகம் உருண்டையின் மேல் அவர் வீற்றிருக்கிறார் என்று ஏறக்குறைய 2700 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா சொல்லிட்டாரு. ஏன் உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் வரல? எங்க அப்பா தொலைச்சி சொன்னாருன்னா சொன்னேன், எங்க அம்மா வள்ளியம்மா சொன்னாங்கன்னா சொன்னேன். உங்க அப்பா ஏன் சொன்னாரு? உங்க அப்பாவை புகழ்ந்து போடுற, உங்க அப்பாவுக்கு உங்க அப்பாவுக்கு தான் ஜெய போடுறேன். அதுக்கு கூட நீங்க கூட சேர்ந்து ஜெய போடலடான்னா நான் என்ன பண்றது? உட்காந்துங்கிறவங்க பெரிய ஆளா, நிக்கிறவங்க பெரிய ஆளா சொல்லுங்க. வாலி பிள்ளைங்களாம் சொல்லுங்க. உட்காந்துங்கிறவங்க பெரிய ஆளா, நிக்கிறவங்க பெரிய ஆளா? ஏங்க, சமுதாயத்துல உட்காந்துங்கிறவங்க பெரிய ஆளா, நிக்கிறவங்க பெரிய ஆளா? இப்போ உட்காந்துங்கிறது யாரு, நின்னுங்கிறது யாரு? அப்ப நீங்க பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா? நீங்க எல்லாம் பிள்ளைங்க, நாங்க யூ ஆர் ஆல் சில்ட்ரன் ஆஃப் காட், நாங்கெல்லாம் சர்வெண்ட் ஆஃப் காட். அதனால இப்ப சர்வெண்ட் ஆஃப் காடு உங்க அப்பாவுக்கு ஓனர், நீங்க ஓனருங்க, ஓனர் பிள்ளைங்க. அவர் ஓனருங்க, நீங்க ஓனர் பிள்ளைங்க. கார் டிரைவருக்கு உங்க அப்பா மேல அவர் அக்கறை இருந்தா சொந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கணும்? நாங்களே அல்லேலியான்னு சொன்னா நீங்க எப்படிப்பட்ட அல்லேலியா சொல்லணும் சொல்லுங்க பார்க்கலாம். என்னமா சொல்லிட்டீங்க? என்ன அல்லேலியா? சார், சக்கரை பொங்கலுக்கு ரசத்தை சேர்த்து சாப்பிட்டுக்கிறத கேட்டான் சார். அது ஏன்னா என்ன பார்த்து கேட்டேன்னு சொன்னேன் சார் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்ப சொல்லுங்க ஒரு அல்லேலியாவ. ஆண்டவரே, பிச்சை எடுத்தாவது நான் உங்களை பெருமைப்படுத்திடுவேன். சரி, கடைசியாக ஒரு பாயிண்ட் சிந்தித்து நம்ம ஜெபிக்கலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 5வது காரியம். முதலாவது காரியம், எதிரிகளுக்கு முன்பாக ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். 2வது காரியம், எதிரிகளை குறித்து ஆபிரகாம் பயப்படும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு துணையா இருந்தார். 3வது காரியம், அந்த தேசத்தின் ராஜா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை சிந்திக்கிற அளவுக்கு கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். 4வதாக, எதிரிகளின் ஆஸ்திகளால் அல்ல, தேவனாலே நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். 5வதாக, எதிரிகளை விட ரொம்ப மோசமானவர்கள் யாரானா சந்தர்ப்பவாதிகள். சூழ்நிலைகளை பயன்படுத்தி வளர்ச்சி விரும்பாத சொந்தங்கள். பார்த்திருக்கிறீங்களா ஐயா? இந்த ஊர்ல நாம காயப்பட்டது உங்களுடைய எதிராளிகளாலியா, உங்க பங்காளிகளாலியா? உங்க சொந்தங்கள் என்று சொல்லுகிறவர்களால் நீங்க காயப்பட்டது அதிகமா, உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்களால் நீங்கள் காயப்பட்டது அதிகமா? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா?
லோத்து சொல்றான் 13ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம், அப்போது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமீபம் முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்கிறத கண்டு அங்க போயிட்டானா. ஆபிரகாம் எங்க நிக்கிறாருங்க? பின்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். வாய்ப்பு கிடைத்த உடனே ஆபிரகாமை அனாதியாக விட்டு விட்டு லோத்து பாதுகாப்பான இடத்துக்கு நகர்றார். பொண்ணு வந்துருச்சு, பொருள் வந்துருச்சு, வேலைக்காரங்க வந்துட்டாங்க, வேலைக்காரிகள் வந்துட்டாங்க, திரளான கூட்டங்கள் நம்ம பின்னாடி வந்துருச்சு. அப்படியானால் ஆபிரகாம் எந்த வனாந்தரத்துல இருந்தா எனக்கு என்ன கிடைக்குது? ஆபிரகாம் துக்கப்பட்டா எனக்கு என்ன, வெக்கப்பட்டா எனக்கு என்ன, வேதனைப்பட்டா எனக்கு என்ன அப்படின்னு இப்ப சோதம் இந்த தீர்மானத்தை எடுக்கும் பொழுது, ஒரு டிசிஷன் எடுக்கும் பொழுது, ஒரு டெஸ்டினேஷன் எடுக்கும் பொழுது யார் முதலிடத்துல வைக்கப்பட்டிருக்கணும்? பெரியப்பா, நாம ஏன்பா பிரியணும்? வேலைக்காரர்கள் சுத்தி இருக்கிறவர்கள், நானாடா சொன்ன சிங்கன்னு சுத்தி இருக்கிறவன் சொல்றான். தோத்திரம். சில உறவுகள் அந்த தனிப்பட்ட 2 நபர்களால் பிரியுறது இல்ல, சுத்தி இருக்கிறவங்களால பிரியுது. பார்த்திருக்கிறீங்களா? புரியுதா புரியலையாங்க? 2 குடும்பம் நல்ல குடும்பம் தான், 2 குடும்பத்துக்குள்ள 2 விஷங்கள் இருக்கிறதுனால அந்த குடும்பங்கள் பிரியுது. கரெக்டா? நான் பேசுறது புரியுதா? குடும்பத்தார் நல்லவங்க தான், அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர் நல்லவர் தான். அந்த பாஸ்டர் சுத்தி இருக்கிற ஒரு 4 பேரும், இந்த பாஸ்டர் சுத்தி இருக்கிற ஒரு 4 பேரும், இந்த பிரன் அந்த இவர் இருந்தார்ல, அந்த பாலாசி லாரின்னு நல்ல மனுஷன், அவர் பாவம் நல்ல ஊழியக்காரர், நல்ல பிரசங்கம் பண்ணுவாரு, நல்ல அற்புதங்கள் அவர் மூலமா நடந்துச்சு. சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஐயா கர்த்தர் உங்களை எப்படியாக வச்சிருக்கிறான்னு உங்களுக்கு தெரியலையா? கர்த்தர் உங்களை எப்படியா வச்சிருக்கிறான்னு தெரியலையா? உங்க பாதங்கள் எல்லாம் வெண்கலம் போல இருக்கிறது, உங்கள் முகம் அப்படியே சூரியனை போல பிரகாசிக்கிறது, நீங்கள் பிரசங்கித்தால் உங்களுக்கு பின்னாடி அப்படியே வானவில் தெரிகிறது, வட்ட வட்டமாய் நிலா வந்து நிற்கிறது. வரப்போகிற கிறிஸ்து இயேசு அல்ல, பாலாசிலாரி, பிரன்ஹாம், யாக்கோபா. நான் பேசுறது விளங்குதுங்களா? மக்களுக்கு தேவனை மகிமைப்படுத்துறதை விட பொதுவா மக்களுடைய இந்தியன் கல்ச்சர் என்னன்னா, இந்தியன் மட்டும் இல்ல, பொதுவாவே மனித இனத்துடைய புத்தி என்னன்னா, தேவனை மகிமைப்படுத்துறதை விட சாமியை மகிமைப்படுத்துறதை விட சாமியார்களை மகிமைப்படுத்துவாங்க. பாத்துக்கிறீங்களா? புரிதா புரியலையாங்க? சாமியார்களை மகிமைப்படுத்தி பழகி போன ஜனக்கூட்டம் இது. சாமிக்கு காசு கொடுப்பான், சாமியாருக்காக உயிரை கொடுப்பான். அப்படி மூழ்கி போன முட்டாள் கூட்டம் இது, இந்த 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 மனித வர்க்கம். இப்ப ஆபிரகாமை லோத்தையும் பிரிகிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நல்லா புரிந்து கொள்ளணும், யார் முதல்ல முடிவு எடுத்திருக்கணும்? வாய்ப்புகள் ஆபிரகாம் கொடுத்தாலும் நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன் என்கின்ற ஒரு மனநிலைக்குள்ள யார் வந்திருக்கணும்? லோத்து வந்திருக்கணும். ஆனாலும் லோத்தை ஆபிரகாம் நேசித்தார் என்பது வேற விஷயம். ஆபத்து சூழும் பொழுது ஆபிரகாமின் ஆலோசனையினால் அந்த சோதோம் குமாராவின் அழிவிலிருந்து இந்த லோத்து பாதுகாக்கப்பட்டார். அப்படியானால் சூழ்நிலைகள் சாதகமாக அமையும் பொழுது நம்முடைய வளர்ச்சியை சொந்தங்கள் விரும்புவது இல்லை. உங்க மதிப்பை, உங்களுடைய மரியாதையை, உங்களுடைய கனத்தை பல நேரங்களில் குலைக்கிறவங்க யார் தெரியுமா? ஐயா, தேவன் உங்களை உயர்த்தும் பொழுது அல்லது தேவன் உங்களை உயர்த்தி நினைக்கும் பொழுது உங்களை மரியாதை குறைவாக ஹேண்டில் பண்றது யாரானா எதிரிகள் அல்ல. புரியுதா? ஒரு பொது இடத்துல ஒரு ஊழியக்காரன் கனவீனப்படுத்தப்படுவது எதிரிகளால் அல்ல. நாம மகிமையான பாத்திரங்கள் நினைச்சிட்டு இருக்கிறவங்க தான் நம்ம மூஞ்ச குனிஞ்சு கொள்ற அளவுக்கு மகிமையாய் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்.
பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை பார்த்தா இவங்க எல்லாம் உங்க சர்ச்சுக்கு வரவங்க பொழுகுது அப்படின்னு அவன் நம்மளை பார்த்து அவன் வாயிலிருந்து சொல்லாத உன சொல்லுவான். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீ தலைவனா இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல வருவான். அந்த நேரத்துல நாம வந்துட்டு இவன் இப்படி நினைப்பானோ அப்படின்றதுக்காக நம்ம அவனையும் கவனிக்காம இவங்களையும் கவனிக்காம நம்மளையும் கவனிச்சிக்காம ஒரு 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 தகைப்பில் நிற்போம் பாரு. மேடையில போய் நின்று அல்லேலூயா ஆமேன்னு சொல்றதா, மேடை கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போறதா? தோத்திரம். பாஸ்டர் நாங்க கோலம் போட்டுக்கலாமா பாஸ்டர்? கல்யாணத்துல பாம்பு எடுத்து விட்டுக்கலாமா பாஸ்டர்னு ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? கேட்கறேன். பாஸ்டர் ஒரு தண்ணி பாம்பு தான் பாஸ்டர், அது விஷம் பாஸ்டர். தண்ணி பாம்பு எடுத்து கையில விட்டுக்கிட்டா கேளுங்க. நல்ல பாம்பு இல்ல பாஸ்டர், தண்ணி பாம்பு. இது என்ன பாஸ்டர், இது என்ன பாஸ்டர் இருக்குது? சரி என்ன ஏசு நல்லவர். சொல்றதை கேட்கறவங்களாம் நல்லா இருப்பீங்க. சொல்றதை கேட்கறவங்களாம் நல்லா இருப்பீங்க. சொல்றதை கேட்கறவங்களாம் நல்லா இருப்பீங்க. கேட்க மாட்டேன் போ. கேட்க மாட்டேன்னா போ. ஒரே வார்த்தை தான். வாலி பிள்ளைங்களுக்கு விசேஷமா சொல்றேன், வேணாம்னா வேணாம். ஏன்? போய்க்கோ. சிங்கிள் வேர்டு தான், ஒரே வார்த்தை தான். அது எப்படி அப்படின்ற போய்க்கோ, அவள் தான் முடியும். ஒரே வார்த்தைக்கு தான் கீழ்ப்படியில சாத்தான். ஒரே வார்த்தை தான் கீழ்ப்படியில. அவன் 2 தப்புலாம் உலகத்துல ஒரே தப்பு செஞ்சு சாத்தானான ஒரே ஆளு லூசிபர் மட்டும்தான். 2வது தப்பே செய்யலாம் பாவம். இருந்துட்டு போட்டோம். சொந்தங்கள் சில நேரங்கள்ல வளர்ச்சி என்ன பண்ண மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. ஐயா நாங்க சாதாரணமா வரும்பொழுது என்னை கர்த்தர் உயர்த்தும் போது, தம்பி நான் உனக்கு துணையா இருப்பேன். நான் படிச்சுட்டு இருக்கிறேன், இப்போ நல்ல ஒரு படிப்புக்கு நான் வரப்போறேன், நல்ல ஒரு ஸ்தானத்துக்கு வருவேன், என்னுடைய பங்கு ஊழியத்தில் இருக்கும். நம்பி இருக்கிற மனிதர்கள் நான். இப்ப அந்த நம்பிக்கைலாம் போய் பல வருஷங்கள் ஆச்சு, அது வேற விஷயம். ரொம்ப நல்ல ஸ்தானத்துக்கு வந்துட்டாங்க, ரொம்ப நல்ல நிலைக்கு வந்துட்டான். இப்ப என்ன சொல்றான், ஒருவேளை இந்த மெசேஜ் கேட்பான் பொழுது, கர்த்தர் என்னை விட ஒன்னும் அதிகமா ஆசீர்வதிச்சிட்டாரு. அப்ப இந்த கட்டடத்தை கட்டினதுதான் நான் செய்த பாவமா? உன் ஊழிய ஆசீர்வாதம் ஆயிடுச்சு. சரி, இப்போ என்னதான் சொல்ல வராங்க இந்த மக்கள்னே புரியல. ஆக கடைசி வரைக்கும் செகண்ட் ஹேண்ட் துணியை போட்டுக்கின்னு, சைக்கிளை வச்சுக்கின்னு, பாதியில் நிக்கிற 2 வீலரை வச்சுக்கின்னு, அது என்னது இந்த கீரையை கொண்டாந்து கொடுப்பாரு ராயப்பையா, ஒரு கீரையை கொண்டாந்து. அண்ணமலமா எங்க? அண்ணமலமா எங்க? அண்ணம்மா வரலையா? அண்ணம்மா வரலையா? எங்க இருக்கிறாங்க? என்ன கீரை அது? பண்ணக்கீரை. பண்ணக்கீரைனாவே எனக்கு ராயப்பையா ஞாபகம் வந்துடுவாரு. அவன் சோறெல்லாம் நிறைய போடுவார், குழம்பெல்லாம் நிறைய ஊற்றுவார், டபுள் முட்டையை போட்டு. நிறைய பேர் தான் போட்டீங்க. ஏன் ராயப்பையா சொல்றேன்னா, அவர் இல்லாததுனால நினைவு கூறுறேன், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க போயிட்டீங்கன்னா உங்களே நினைவு கூறுவேன், போகாதீங்க. நல்லவர். சூழ்நிலைகளை பயன்படுத்தி, நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஏமாற்றங்களை கொடுத்து விட்டு போனான் லோத்து. ஏமாற்றத்தை கொடுத்தான். ஏமாற்றினான் என்பதை விட ஏமாற்றத்தை கொடுத்தான். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்தி 23:15 பாருங்க. ஆதியாகமம் 23:15 வாசித்தீங்களான்னு சொன்னா, அங்க எப்ரோன் என்று சொல்லப்படுகிற ஒருத்தன் மக்பேலாவின் அந்த கல்லறையை என்ன ரேட்டுக்கு பேசுறான் பாத்தீங்களா? 400 சேக்கல் வெள்ளியா. நீ வீட்டுல போய் கணக்கு போட்டு பாருங்க, நீங்க நம்ப முடியாத அளவுக்கு ரேட் அது. அதாவது எந்த மாதிரி கணக்கு போடணும்டானா, அது எப்படி கணக்கு போடணும்டானா, 4000 வருஷத்துக்கு முன்னாடி 23,000 ரூபாய்க்கு என்ன மதிப்பு இருந்திருக்கும்? 4000 வருஷத்துக்கு முன்னாடி 23,000 ரூபாய்க்கு என்ன மதிப்பு இருந்திருக்கும்? அவ்வளவு ரேட்டு கொடுத்து கல்லறை வாங்குறாரு ஆபிரகாம். ஆனா ஆய்வாளர்கள் சொல்றாங்க, அந்த மக்பேலாவின் குகை, அந்த எப்ரோனுக்கு சொந்தமான அந்த மக்பேலா குகை அவ்வளவு ரேட்டு போவாங்க. பாடி வச்சுட்டாருங்க. சாரால், தான் நேசித்த சாராளுடைய பாடி வச்சுட்டு இவர் கல்லறையை தேடுறாரு. இவன் சொல்றான், அடக்கம் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கு தெரியுமா? இத போல 10 மடங்கு கொடுத்தாதான் இந்த இடத்த அவனுக்கு சொந்தமாக்குன்னு சொல்லியிருப்பான். அடக்கம் பண்ணு, எனக்கு உனக்கு என்ன பெரிய விஷயமா?
தெளிவா இருங்க. எங்க அண்ணன் தாயா 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட ஒரு கையெழுத்து போடுவான், ஒண்ணும் நடக்காது. அப்படி ஒண்ணும் நடக்காது. என் சித்தப்பா தான் பாஸ்டர், யார வேணாலும் நான் நம்ப. காரின்னு வரும்பொழுது சட்டம் தான் செல்லும். காரின்னு வந்தா வேதம் தான் செல்லும். இடத்த வாங்கி போட்டு 20 வருஷம் 10 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, நான் சொன்னா கையெழுத்து போட்டுருவாங்க, ஒருத்தனும் போட மாட்டான். அப்படியானால் சந்தர்ப்பங்களால் சூழ்நிலைகளால் எல்லாம் எதிரா நின்றால் கூட வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமை கட்ட அந்த வனாந்தரத்தில் நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆபிரகாமை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தினார்? ஒரு கல்லறைய 400 சேக்கல் வெள்ளியை கொடுத்து வாங்குற அளவுக்கு ஆபிரகாம் இடத்துல பணம் பிரச்சனை இல்லைன்ற அளவுக்கு ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிச்சார். அப்படி ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேணும்ன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. எதை செய்ய முற்பட்டாலும் அதற்கு பணம் ஒரு தடை இல்லை என்கிற அளவுக்கு தேவன் பொருளாதாரத்துல நம்மை ஆசீர்வதிக்கணும் விரும்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற இந்த மாபெரும் வேலையில, தேவனுடைய ராஜ்யத்திற்காக வாழ்கிற இந்த விசுவாச வாழ்க்கையில பொருளாதாரம் ஒரு தடையே இல்லை என்று சொல்லத்தக்கதாக தேவன் உங்கள் குடும்பங்களை இந்த ஊழியர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாம், ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையா உன் குடும்பம் பிரகாசிக்கும். எல்லாரும் சொல்லுங்க, தலைமுறை தலைமுறையா உன் குடும்பம் பிரகாசிக்கும். அதில் வளரும் பிள்ளைகளோ தேவதூதரை போல் இருக்கும். அதில் வளரும் பிள்ளைகளோ வாலிபர்களே தேவதூதரை போல் இருக்கும். ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர் ஆபிரகாமை எதிரிலுக்கு முன்பாக ஆபிரகாமுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி ஆபிரகாமினுடைய வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழத்தக்கதாக ஆபிரகாமுக்கு துணையாய் இருந்து, ஆபிரகாமுடைய எதிரிகளுக்கு பயந்த நேரங்களில் ஆபிரகாமுக்கு துணையாய் இருந்து, ஆபிரகாமை அந்த தேசத்தின் ராஜாக்கள் வந்து ஒப்புரவாக பண்ணுகிற அளவுக்கு ஆசீர்வதித்த ஆண்டவர், எதிரின் ஆஸ்திகளை எல்லாம் அற்பமாய் நினைக்கக்கூடிய அளவுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆபிரகாமை ஐஸ்வர்யவனாக்கின ஆண்டவர், சந்தர்ப்பங்களால் சூழ்நிலைகளால் சொந்தங்களால் ஏமாற்றப்பட்டாலும் ஆபிரகாமின் முகத்தை வெட்கப்படுத்தாமல் பிரகாசம் அடைய பண்ணின அதே ஆண்டவர் நமக்கும் தேவனாய் இருக்கிறார். எனக்கும் அவர் தேவன் என்று விசுவாசிக்கிறவர்கள் கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் எல்லா ஆசீர்வாதங்களும், ஆபிரகாமின் விசுவாசத்தின் எல்லா நன்மைகளும், ஆபிரகாமின் எல்லா வளங்களும் பலன்களும் ஜீவன்களும் ஆரோக்கியங்களும் வயதும் ஆமென் எங்களுக்கு எனக்கு எங்கள் குடும்பத்திற்கு விசுவாச பிள்ளைகளுக்கு விசுவாசிகளுக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. உண்டாவதாக ஆண்டவரே. ஆபிரகாமின் தேவன் என்னுடைய தேவன் வாழ்ந்திருப்பார்களாக. அவர்கள் துன்பத்தை கண்ட இடங்களில் அவர்கள் முகங்களை பிரகாசம் அடைய பண்ணுவீராக. வெட்கப்பட்ட இடங்களிலே மகிமையினால் அவர்களை முடிசூட்டுவீராக. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. தொடர்ந்து ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். துதிகன மகிமை ஸ்தோத்திரம் எல்லாம் ஒருவருக்கே செல்லும். மீட்பராயிருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரித்து ஜெபித்தோம். ஜெபங்களை எல்லாம் கேட்டீர் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சத்தமா சொல்லலாமா? ஆத்துமாவே ஸ்தோத்திரி, நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய வழிநடத்துதலும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றைக்கும் தங்கி இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.